ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பெப்பர்ஸ் குட் மார்னிங் உலக மக்களே. ஒரு அருமையான செய்தி ஒன்று. ஆக்சுவலி மோகனா தான் இப்போ படிக்க போகுது. இருந்தாலும் மோகனாவுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பயிற்சி கொடுக்குறேன். மோகனா தான் இனிமேல் நம்ம சேனலில் நியூஸ் வாசிக்க போகுது. அதுக்கு கொஞ்சம் அந்த விஷயங்கள் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தாக்க இந்த புஸ்தகம் உங்களுக்கு எந்த புஸ்தகம்னு தெரியும். தினத்தந்தியில் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக வரும். இந்த இலவச இணைப்பு தேவதை சொல்லிட்டு அதுக்கு பேர். படித்தது பிடித்தது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ரைட்டா? இப்போது நம்ம இது போகலாம். இந்த வாசக தோழியருக்கு வணக்கம். இந்தா நீ படி. ஹாய், நான் தான் மோகனா. ம். கணவரின் அலுவலக நண்பர் ஒருவர் இருசக்கர வாகன விபத்தில் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார். ஒரு நிமிஷம் இரு மகன், நான் புரியுதாங்க உங்களுக்கு? கணவரின் நண்பர் ஒருவர் என்னது இருசக்கர வாங்கணும்னா பைக் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அதில் அவர் போகிறாரு. போகும்போது என்ன நடக்குது அப்படின்றத படி மோகனா. அவருக்கு ஒரு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. என்ன ஆச்சு? ஏன் கால் முறிவு ஏற்படுதுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் என்ன வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழக்கமாக போகிற பாதை தான், வழக்கமாக சந்திக்கிற மக்கள் தான். அப்போது அவர் போகும்பொழுது என்ன நல்லபடி எனவே அறுவை சிகிச்சை செய்து பிளேட் பொருத்தி இருந்தார்கள். எதுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாங்க? அவர் கீழே விழுந்துட்டு இருக்காரு. உடனே யாரோ பார்த்துருக்காங்க. அவரை என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த கணவனும் மனைவியும் என்ன பண்ணுறாங்க, நண்பராச்சே, ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா, பார்க்கணும் இல்லையா, பார்க்கலன்னா நாளைக்கு ஏப்பா நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன், என்னை வந்து பார்க்க கூட மாட்டீங்களாப்பா, அவ்வளோ கேவலமான உலகமாக இந்த உலகம் மாறி போச்சே, உறவுகளில் தான் பிளவுகள் என்று பார்த்தால் கூட நண்பர்களுக்கு இப்போ நடைமுறைக்கு வந்தாச்சா இது? சரி, ஓகே. அப்புறம் மேலே படி மோகனா. ஆனாலும் எங்களை பார்த்ததும் சிரமத்தை காட்டிக் கொள்ளாது சாதாரணமாக பேசினார். அப்போது அவருடைய சிரமம் என்ன வலிக்குதானாங்க? ஒரு மனுஷன் கீழே விட்டான், எலும்பு முறிவு. அப்போ எப்படி என்னதான் நண்பராக இருந்தாலும் அவர் நண்பருடைய மனைவியாக இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே ஆஹா வாங்க ஏஞ்சி அப்படியே மாலை மரியாதை போட்டு வரவேற்க முடியுமா என்ன? அது ஒரு ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை. அங்கே ஏற்கனவே பைத்தியக்காரனுங்க ஏகப்பட்ட பேர் அடிபட்டு கிடப்பான். டாக்டர் வேறு இங்கெல்லாம் அனாவசியமாக பேசாதீங்க, வெளியே போங்க, ஏன் பேச தொல்லை பண்ணுறீங்கன்னு வேறு அவன் ஒரு பக்கம் கத்துவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க அங்கே போகிறாங்க. அந்த அடிபட்ட பேஷண்ட்டை பார்க்குறாங்க. அவர் தன்னுடைய வழிகளையும் மறைத்து கொண்டு யதார்த்தமாக அவங்கக்கிட்ட வாப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. மேலே படி மோகனா. நீங்கள் பைக்கில் இருந்து கீழே விழுந்ததை கேள்விப்பட்டேன். உண்மையிலே என்ன நடந்தது என்று என் கணவர் கேட்டார். கேட்டிங்களாங்க? புரிஞ்சிருக்கும். இப்போ அழகாக நல்லா அம்மாவை நான் கரெக்டாக பேசிடுச்சு. ஆமாம், நீங்கள் பைக்கில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டீங்க, அப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். யார் சொல்கிறாங்க? ஆமாம், மோகனாவுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ வாங்க படி மோகனா. உடனே அவர் மெல்லிய சோக புன்னகையுடன், விபத்தில் சிக்கியதை கூட நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் நாம் எதுவும் தவறு செய்யாமல் அடுத்தவரை தவறாமல் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பது தான் வருத்தமாக இருக்கிறது என்றார். இதுக்கு புரியுதுங்களாங்க? இன்னொருனாக்க அதாவது நம்ம அந்த விதி, என் டைமு என்னது, நான் பண்ணி தொலைக்கிறது, நான் ஒழுங்காக தான் வந்தேன், அப்படி இருந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு புலம்புறதை காட்டிலும் கொஞ்சம் மக்கள் சரியாக இருந்திருந்தால், எல்லாமே சரியாக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது என்பதெல்லாம் அவர் மேலோட்டமாக உள் மனதில் இருக்கிறத பளிச்சுன்னு வெளியில் மொத்தமும் காட்ட முடியாமல் அப்படியே சொல்கிறார். மேலே படி மோகனா. என்ன ஆச்சு என்று மீண்டும் கேட்டார் என் கணவர். நான் அலுவலகத்துக்கு வரும் வழியில் ஓரிடத்தில் பிரதான சாலையில் இருந்து விலகி தெரு வழியாக வருவேன். சற்று தூரம் குறையாமல் என்பதால் நான் அப்படி வருவது வழக்கம். அப்படித்தான் நேற்றும் வந்தேன். அங்கு திருப்பும் பொழுது ஒரு நிமிஷம் மோகனா. அதாவது மோகனா பேசுறதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னதான் ஒரு வழக்கமாக வர பாதை தான். ஸோ அந்த வழக்கமாக வர பாதையை அப்படின்றது எப்படின்னாக்க அது கொஞ்சம் ஷார்ட்கட் போல் இருக்குது. அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அது ரொம்ப ஷார்ட்கட் போல் இருக்குது. சரி, அதனால் அவர் எப்பவும் வழக்கமாக அந்த பாதையை தேர்ந்து அந்த பாதையில் அவர் வழக்கமாக போகிறார். ஏன்னா ஷார்ட்டு. நம்ம ஊரை சுற்றி ஆஃபீஸுக்கு போனால் அவனை ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயா இல்லைட்டு வேலையில் போயான்னுவான். அதானே உண்மை, அதானே இன்றைக்கி நடக்குது. ஸோ அப்புறம் படி மோகனா. ஒரு இணைய சேவை நிறுவன கேபிள் என் கழுத்தில் சிக்குவது போல வந்தது. நிறுத்து. இப்போது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் அவர் ஆக்சிடெண்ட்டுக்கு உண்டான மூலாதாரம் காரணம் என்னன்றது இப்போ நமக்கு விளங்கிடுச்சு. என்னது? ஒரு இணையதள கேபிள். தட் மீன்ஸ் வாட்? உங்களுக்கு புரியும். இந்த பார்த்துருப்போங்க நம்ம டெலிஃபோன் கேபிள், அந்த கேபிள், இந்த கேபிள், அப்புறம் இந்த வாட்டர் எல்லாம் அந்த கொடை வச்சுருக்கானுங்களே, என்னமோ கொடைலாம், டாட்டா கொடை, அந்த கொடை, இந்த கொடை, டிஷ்ஷா ஏதோ சொல்கிறானுங்க, டிஷ் ஆண்டனா, இந்த மாதிரி அதுக்கு எல்லாமே ஒயர் தேவை தானே.
ஒயர் தேவை தானே. ஸோ அந்த ஒயர் வந்து என்ன பண்ணிடுச்சு, அவரை வந்து அங்கே வந்து என்னமோ பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு பாரு மோகனா. என் கழுத்தில் திடுக்கிட்ட நான் ஒரு நொடியில் சுதாரித்து தலையை குனிந்த போது பேலன்ஸ் இழுத்ததில் வண்டி தடுமாறி சறுக்கி சென்று சாய்ந்து விழுந்தது. பார்த்தீங்களாங்க என்ன ஆயிடுச்சு இருக்கு. பாவம் மோட்டர் சைக்கிள் போயிட்டே இருக்காரு. வழக்கமாக நம்ம எல்லாருமே அப்படி தான் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வழக்கமான பாதை தான், பழகிய பாதை தான், நல்லா தெரிஞ்ச பாதை தான், அவர் டெய்லி திரும்புகிற அதே திருப்பம் தான். பட் இங்கே புதுசாக ஒரு விஷயம் முளைச்சிருக்கு. அது என்னது? அந்த கேபிள் அருந்து இருந்திருக்கு. அந்த கேபிள் அவர் கழுத்தில் விழுந்திருக்கு. அது விழுந்ததுனால அவர் அந்த கேபிளால் இழுக்கப்பட்டு, அதனால் அவர் தள்ளப்பட்டு, அதனால் கீழே விழுந்து, அதனால் முறிவு ஏற்பட்டு, அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு, அதனால் மோகனாவும் அவங்க கணவர் அவரை போய் பார்க்கும் பொழுது அவர் இந்த விவரங்களை சொல்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? மேலே படி மோகன். அப்போது சாலையோர கல் ஒன்று என் கால் மோதியதால் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது. பார்த்தீங்களாங்க? ஆமாம், அவர் கீழே விழுந்திருக்கிறாரு. விழுந்ததோட அப்படி இருந்தால் கூட ஓரளவுக்கு சின்ன காயத்தோட சிராய்ப்புகள் சொல்கிறாங்கல்ல, அப்படி தப்பிச்சுருந்துருப்பார் போல இருக்குது. ஆனால் என்னன்னா அங்கே ஒரு கல் ஒன்று இருந்துருக்குது. அந்த கல் வந்ததுனால இவர் விழுந்துட்டார். அந்த கல் தான் இவர் கால் முறிவுக்கு மெயின் காரணமாக இருந்திருக்குது. மேலே படி மோகனா. அது திருப்பம் என்பதனாலும் நான் நாள்தோறும் வரும் வழி என்பதனாலும் கேபிள் தொங்குவதை சற்று எதிர்பார்க்கவில்லை. அது மட்டும் என் கழுத்தில் மாட்டி தடுத்திருந்தால் இன்னும் மோசமான விபத்தை கூட நான் சந்திக்க நேரிடும். பார்த்தீங்களாங்க? இவ்வளோ பெரிய விஷயம் இது. ஏதோ சின்னதாக முடிஞ்சு போச்சு. சப்போஸ் மொத்தம் கழுத்தியே அந்த கேபிள் சுற்றி தூக்கின்னு போய் எங்கேயா ஆச்சு, ஏதோ பழுத்தல் போட்டு இல்லை பக்கத்தில் தான் முன்னால் காவா நோய் விட்டு அப்படியே போயிடுறானே. காவா வந்து தூர் வாடுறான், குப்பை ஆடுறான், ஒன்றுமே பண்ணல. ஸோ பாவங்க, நல்ல நேரங்க தப்பிச்சாரு. அப்புறம் சொல்லு நல்லபடி. சென்றிருந்தார். தெரு வழியே செல்கிறோம் என்பதல்ல, நான் குறைந்த வேகத்தில் சென்றாலும் பாதிப்பு குறைந்ததற்கு காரணம் இல்லாவிட்டால் மேலும் மோசமான விபரீதம் ஏற்பட்டிருக்கும் என்றார் அவர். பார்த்தீங்களா? அதாவது இவர் வந்து வேகமா போகல, மெதுவா போயிருக்கார். வேகமா போயிருந்தா இன்னும் விபரீதம் ஜாஸ்தி ஆயிருக்குன்னு சொல்றாரு. இது மகனா அப்படித்தானே சொல்றாரு. ஆமா, வேகமா. நல்ல வேலை நான் கம்மி ஸ்பீட்ல போனேன். இதுவே இந்த சின்ன பசங்க மொட்டை பசங்க ஃபாஸ்டா போயிருந்தா என்ன இருக்கும்? பசங்க போறானுங்களே, புருன்னு போறான், கழுவியெல்லாம் அடிச்சு கொள்றான். லைசன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காசுக்கு 10 வயசு 12 வயசு வயலுக்கெல்லாம் இந்த பெற்றோர்கள் வந்து வண்டி வாங்கி கொடுத்துட்றான். அவன் பாட்டுக்கு அடிச்சு தள்ளுன்னு அடிக்கிறான். டிராஃபிக் போலீஸ் மேலே ஏற்றுறாங்க. என்ன கொடுமையாக இது, கருமம் இது, ஊராயா நாடாயா இது, இழவு பிடிச்ச நாடு. சரி பார்த்தீங்களா, நல்ல வேலைங்க அவர் வழக்கமா சாதாரண ஸ்பீடில் பொறுமையாக போயிருக்கிறாரு. வேகமாக போயிருந்தாருன்னா காலியாகிட்டு இருப்பார். அங்கே போயிட்டு இருப்பார். அங்கே மேலே எங்கள் தாத்தா பாட்டி கீட்டி எல்லாம் கூட போயிட்டு தாத்தா பாட்டிக்கு சீட் ஆடுற பழக்கம்னா அங்கே போய் சீட் ஆடிட்டு இருப்பார். குடிக்கிற பழக்கம் அங்கே போய் குடிச்சிட்டு இருப்பார். என்ன கொடுமைங்க இதெல்லாம். அதனால படி மோகனா. எங்களுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. அவர் கூறுவது போல யாரோ ஒருவரின் அலட்சியத்தால் கேபிள் இணைப்பை தொடர்ந்து கண்காணிக்காததால் சம்பந்தமில்லாத யாரோ இன்னொருவர் பாதிக்கப்பட்டிருப்பது என்னவென்று கூறுவது. கொடுமைங்க இதுல. யாரோ ஒருத்தர் செய்யற கொடுமை, யாரோ ஒருத்தருடைய அலட்சியம். யாருடைய அலட்சியம்? அந்த கேபிள் அந்த அந்த நிர்வாகம், அந்த நிர்வாகிகள், அதான் அந்த இணையதள சர்வீஸ் கொடுக்குறானே, அவர்களுடைய அலட்சியம், அவர்களுடைய ஒழுங்கின்மை, அவர்களுடைய அவசர புத்தி, அவசர நோக்கம். காசு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. சர்வீஸ் நல்லா இருக்கணும் இல்லை. அப்புறம் படி மோகனா மேலே. கணவருடன் வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பி வரும்போது கவனித்தேன், ஆங்காங்கே அது போன்ற கேபிள்கள் தாழ்ந்தும் அருந்தும் கிடந்தன. சில இடங்களின் சாலையோரங்கள் ஒழுங்கற்ற முறையில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தன. பார்த்தீங்களா? இப்போ நம்ம மோகனா வீட்டுக்காரங்களும் அங்கேருந்து அவர்கிட்ட சரி ஓகேங்க, உடம்பு நல்லா பார்த்துங்க, ஏதோ அவங்க வாங்கிட்டு போன பழம் அதுக்கு இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு நல்லா பார்த்துங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார், நல்லா பார்த்து சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வராங்க. மோட்டர் சைக்கிளில் வராங்க. மோகனாவுடைய கணவர் மோட்டர் சைக்கிள் ஓடுறாரு. மோட்டர் சைக்கிள் பின்னால் பில்லியனில் உட்காந்துன்னுக்குது. இவங்க அப்படியே வந்துன்னே இருக்கிறாங்க. இப்போது அவங்க கண்களில் வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த கேபிள்கள் அருந்து கிடக்கிறது தெரியுது. இதுக்கு முன்னாடி பாவம் அவங்களுக்கு அது பெருசாக இல்லை. இப்போது ஏன் இந்த பார்வையானது அவங்களுக்கு இப்போ ஆழமாக போயிடுச்சுன்னா, தன்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி கேபிளால் பாதிக்கப்பட்டு கால் முறிவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கன்னு அவங்க கவனம் இப்போ ரோடு மேலே இருக்குது.
அப்போ இவங்க வராங்க. வரும்போது பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் கேபிள்கள் அறுந்து கிடக்கிறது. யாருமே அதை வந்து சரி செய்யவில்லை. அப்படியே அறுத்து போட்டு போயிட்டாங்க. அப்புறம் மேலே போய் ஆ, இணைய வசதி நிறுவனங்கள் பலவும் தங்களுக்கு என்று தனியாக கம்பம் எதுவும் அமைக்காமல் ஏற்கனவே உள்ள மின் கம்பங்கள், தொலைபேசி கம்பங்களிலும், மரங்கள், கட்டிடங்களிலும் கட்டிடத்தால் கேபிளை கொண்டு செல்கிறார்கள். பெரிய தப்பு இல்லைங்க இது. இப்போ ஒரு சர்வீஸ் நீ குடுக்குற, உனக்குன்னு தனியா நீ கேபிள் வைக்கணும். போஸ்டர் வைக்கணும். அந்த போஸ்டர் மூலியமா உன்னுடைய ஒயர்கள வந்து பக்காவா, ஒழுங்கா, நல்ல மாதிரி அது வந்து யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு, அறுந்து விழாத அளவிற்கு மிக பாதுகாப்பான முறையில் அந்த மாதிரி ஒயர் எடுத்துன்னு போய் நீ வந்து யார் சர்வீஸ் உங்ககிட்ட கேட்டாங்களோ, அவங்களுக்கு நீங்க சர்வீஸ் குடுக்கணும். அதுதான முறை. அப்படி இல்லையா? ஏற்கனவே இருக்கிற போஸ்ட், இந்த உதவாக்கர போஸ்ட்டு, அப்புறம் இந்த கட் அவுட்டு, அப்புறம் இந்த மரம், அப்புறம் இந்த லைட் போஸ்ட்டு, அதுல அப்புறம் இந்த மாதிரி கண்ணா முன்னான்னு எங்க ஏற்கனவே நிறைய இருக்குது பாருங்க. அதில் போய் காட்டுறானுங்க. இவர்களுக்கு என்று அல்லவா இவர்கள் கம்பம் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு என்று அல்லவா இவர்கள் வந்து அந்த அந்த லைன் எடுத்துன்னு போகிறதுக்கு உண்டான எல்லா சௌகரியங்களும் இவங்க சொந்தமாக வச்சுக்கணும். இப்படி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே மரம், செடி, கொடி, அது இது, உடஞ்சி போன கட்டடம், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கம்பி நீட்டின்னு இருக்கும், அந்த கம்பி, அப்புறம் இப்படி அவர்கள் யாருடைய சொத்தோ அப்படிப்பட்ட சொத்துக்களில் போய் அந்த ஒயரை கட்டுறது, அது ஒழுங்காக கட்டுறது இல்லை, அப்புறம் அப்படியே விட்டுறது, அப்புறம் அது அருந்து கடந்ததுன்னு வைங்களேன், அதை எடுத்துன்னு போய் குப்பை தொட்டியில் எங்கேயாவது போடணும் தானே, அதையும் செய்யறதில்ல, அப்படியே ரோட்டில் போட்டுறது. அப்புறம் படி இந்த முறையற்ற நிலைதான் ஆபத்துகளுக்கு அடிக்கோலாக இருக்கிறது, விபத்துகளுக்கு வழி வகுக்கிறது. வயசு இணைப்பு கொடுக்கும் நிறுவனங்கள் அந்த பணியை முறையோடு செய்யுமா? உள்ளாட்சி நிர்வாகங்கள் அவங்களை கண்காணித்து கண்டிப்போடு கட்டுப்படுத்துமா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஆமாம், பத்திரிகையில் படித்தது தான் இது. அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை இந்த இலவச இணைப்பு, இது வந்து தேவதை என்று ஒரு புத்தகம், பெண்களுக்கான ஒரு புத்தகம். நிறைய நல்ல விஷயம், பெண்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இது இருக்குது. நம்ம படித்த விஷயந்தான். மோகனாவும் மோகனா கணவனும் என்று நம்ம ஒரு கற்பனைக்காக சொல்லிக்கிட்டோம், அவ்வளோதான். தவிர மோகனா கணவனும் அவங்க நேரடியாக போகலை. இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துங்க. பட் பத்திரிகையில் படித்தது தான், நம்ம சொந்தம் கிடையாது. ஆனால் இது தெளிவாக கடைசியில் ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, முன் வைக்கிறாங்க. அது என்னன்னா, இப்படி ஒரு முறையற்ற ஒரு அரசாங்கமா, இதை கவனிக்காத ஒரு அரசாங்கமா, இதை கவனிக்காத மாநகராட்சியா, என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? இதெல்லாம் சரிவர செய்ய வேண்டாமா? இது கவனிக்கப்பட வேண்டாமா? போலீஸார் ஆகட்டும், மாநகராட்சி ஆகட்டும், யார் ஆகட்டும், இது மிகவும் முக்கியமான விஷயமாச்சே. இது ஏன் இப்படி கவனிக்காமல் விட்டு வச்சுருக்காங்க? இப்படி விட்டு எத்தனை பேரை சாவான்? இது என்ன சுடுகாடா? இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டாமா அப்படின்ற மாதிரி அதில் வந்து முடிச்சிருக்காங்க. எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், இது ஒரு அற்புதமான வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு குறிப்பு. ஆமாம், இது வந்து மக்கள் அனைவருக்கும் வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஆமாம், பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது. இது வச்சு நம்ம ரோடு மேலே போகும்போது ஜாக்கிரதையாக போகணும், பார்த்து அதை சொல்லணும் மற்றவங்களுக்கும். அது மற்றவங்களுக்கு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம பிரயாணம் பண்ணும்பொழுது ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா நம்ம அதே மாதிரி அந்த வயர்கள்லையோ இல்லை வேறு எதுலேயோ ஆமாம் சிக்கி, அப்புறம் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி உயிர் சேதாரம், பொருள் சேதாரம், இன்னும் என்னென்னமோ. ஏங்க, ஒரு உயிர் எவ்வளோ விலை மதிக்கக்கூடியது. செத்து போட்டால் புள்ள போட்டீங்கன்னா அவன் பார்ப்பான் கண்டிப்பாக. அந்த குடும்பத்தை யார் பார்ப்பான்? அந்த குடும்பத்தில் ஒரு நபரோ 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ இவன் தலைவன் செத்து போயிட்டா அந்த குடும்பம் அத்தனையும் அல்லவா கஷ்டப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அன்பர்களே, நேயர்களே, பிரியமானவர்களே. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். மோகனா வணக்கம் சொல்லிக்கோ. வணக்கம், நன்றி, வணக்கம். பாய், தேங்க்யூ.